எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஸ்மார்ட் குக்கிங் தமிழ். மை நேம் இஸ் முத்தை கார்த்திகேயன். இன்னைக்கு ஒரு சிம்பிளாக ஒரு முட்டை அவியல் நிறைய பேர் கேட்டாங்க. முட்டையை வச்சு சிம்பிளாக ஒரு அவியல் பண்ணுறது எப்படி? ஏன்னா சில நேரங்களில் வந்து சாப்பாட்டுக்கெல்லாம் ஒரு பெஸ்ட்டு காம்பினேஷனில் ஒரு சிம்பிளான ஒரு முட்டை அவியல் வேணும்னா அந்த முட்டை அவியல் வந்து எவ்வளோ சிம்பிளாக பண்ணுறதுங்கிறத இன்றைக்கி வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த ஒரு சின்ன யூனிட்டை நான் எடுத்துருக்கிறேன். இங்கே பாருங்கள், இதில் தண்ணி எதுவுமே இல்லை. ஆனால் ஒரு 1/4 டம்ளர் மட்டும் இதில் இருந்து தண்ணி ஊற்றுறேன். வெறும் 1/4 டம்ளர் மட்டும் நான் தண்ணி ஊற்றிருக்கிறேன். ஸ்டவ் வந்து பற்ற வச்சாச்சு. இப்போ ஒரு 5 முட்டை வாஷ் பண்ணி வச்சுருக்கிறோம். அதாவது எல்லாருமே சிம்பிளாக பண்ணக்கூடிய ஒரு ரெசிபி தான் நம்ம ஜெனரலாக பண்ணிகிட்ருக்கிறோம். 5 முட்டை வாஷ் பண்ணி வச்சாச்சு. தூக்கி வச்சுட்டேன். ஃப்ளேம் வந்து ஹை ஃப்ளேம் வச்சுருக்கிறேன். இப்போ ஆடியோ தம் செட் பண்ணி வச்சிடுறேன். 80 டிகிரி இதில் வந்து ஆடியோ தம் வந்து செட் பண்ணியாச்சு. இந்த 5 முட்டையும் வேகிறதுக்கு ஒரு மேக்ஸிமம் ஒரு 5 மினிட்ஸுக்குள்ளே இந்த முட்டை வந்து அழகாக வெந்துடும். இந்த முட்டை வெந்ததுக்கப்புறம் இதில் ஒரு ஸ்பெஷாலிட்டி நீங்கள் பார்க்க போகிறீங்க. நார்மலாக நீங்கள் முட்டை வேக வைக்கிறதுக்கும் இப்போ வெந்ததுக்கப்புறம் எப்படி இருக்குங்கிறத நீங்கள் கடைசியாக பார்க்க போகிறீங்க. உங்களுக்கே ரொம்ப ஒரு ஆச்சரியமான செய்தி வந்து இதில் காத்துட்ருக்குது. இப்போ இந்த முட்டை அவியலுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸு, அதாவது தேங்காய் துருவி வச்சுருக்கிறேன், சின்ன வெங்காயம் ஒரு 10 சின்ன வெங்காயம் வச்சுருக்கிறேன், காஞ்ச மிளகாய் ஒரு 3 மிளகாய் வச்சுருக்கிறேன், கொஞ்சம் ஜீரகமும் பெருஞ்சீரகமும் இதில் வந்து வச்சுருக்கிறேன், அப்புறம் கொஞ்சம் நல்ல மிளகு இவ்வளவும் வச்சுருக்கிறேன். இங்கே பாருங்கள், இங்கே சவுண்டு கொடுத்தாச்சு. இப்போ ஃப்ளேமை கம்மி பண்ணிட்டேன் நான். ஸோ இந்த முட்டை வேகிறதுக்குள்ளே இதை மிக்சியில் போட்டு கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கணும். ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது. அதுதான் இதில் ஹைலைட்டே. இது அப்படியே ஒரு கொரகொரன்னு நம்ம வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் முட்டை அவியலுக்காக. எஸ், உங்கள் முட்டை ரெடி ஆயிடுச்சுது. இப்போ முட்டை எப்படி வெந்திருக்குங்கிறத நம்ம பார்க்கலாம். இங்கே பாருங்கள், தண்ணி நம்ம வந்து ஒரு 1/4 டம்ளர் தான் தண்ணி வச்சோம். 2 ஸ்பூன் தண்ணி வச்சா கூட முட்டை வந்து வந்துடலாம். முட்டை முழுகிற அளவுக்கு நார்மலாக தண்ணி வைப்பாங்க. இதில் அந்த மாதிரி நம்ம வைக்கல. கொஞ்சம் ஜஸ்ட் ஒரு சின்ன டம்ளருக்கு ஒரு 1/4 டம்ளர் வேக வச்சுருந்தோம். இப்போ இந்த ஒரு முட்டையை வந்து நமக்கு வந்து உடச்சி பார்க்கலாம். இதில் தண்ணியில் தூக்கி வச்சுட்டேன்னா இப்போ இந்த ஒரு முட்டையை வந்து நமக்கு வந்து இப்போ உடச்சி பார்க்கலாம். அழகாக ஒரு முட்டை எடுத்துருக்குறோம். இப்போ 2ஆக கட் பண்ணுறேன். இதில் ஒரு ஆச்சரியம் இருக்குன்னு உங்களுக்கு நான் சொல்லியிருப்பேன் பாருங்கள். மற்ற எந்த ஒரு இதில் நீங்கள் முட்டை வேக வச்சாலும் இந்த எல்லோ வந்து கிரே கலராக மாறிடும். அது சாப்பிட்றது நல்லதே கிடையாது ஆக்சுவலாட்டு. அதனால் நிறைய பேர் அந்த எல்லோவை தூக்கி வெளியே வச்சுட்டு சாப்பிடுவாங்க. ஆனால் அப்படியும் சாப்பிடக்கூடாது. முட்டைங்கிறது இந்த ஒயிட்டு எல்லோ ரெண்டையும் சேர்ந்து சாப்பிடும்போது அந்த எக்கோட பெனிஃபிட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஆனால் இதில் வந்து அந்த எல்லோ வந்து எல்லோவாக இருக்கும், அந்த கிரே கலராக மாறாது. அதுதான் இதில் ஒரு ஹைலைட்டு. இப்போ நம்ம இந்த முட்டையை வந்து கட் பண்ண முட்டையை அவியல் பண்ண போகிறோம். எஸ், இப்போ இந்த அவியலுக்காக இந்த எல்லா முட்டைகளையும் அந்த தோட உரித்து கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ இந்த யூனிட் வந்து ப்ரீ ஹீட் பண்ணியாச்சு. இந்த ஆடியோ தம் வந்து ஆஃப் பண்ணிட்டேன். ப்ரீ ஹீட் பண்ணிட்டேன். ஃப்ளேமை கம்ப்ளீட்டாக சிம் பண்ணிட்டேன். எடுத்து வச்சாச்சு. இப்போ என்ன பண்ணுறேன்னா ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். கடுகு தாளிக்கிறதுக்கு. கருவேப்பிலை. இப்போ நான் ஏற்கனவே காட்டின இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து அரைச்சி வச்சுருக்கிறோம். இதில் மஞ்சத்தூள் போட்டும் அரைக்கலாம், இல்லை 2வது நம்ம மஞ்சத்தூளை வந்து இதில் வந்து ஆட் ஆன் பண்ணிக்கலாம். இதில் கொஞ்சம் கிரேவி மாதிரி உங்களுக்கு வேணும் அப்படின்னீங்கன்னா கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்குங்க. இதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கிறேன். சால்ட்டு, தேவையான அளவுக்கு சால்ட்டெல்லாம் கம்மியாகவே போட்டால் போதும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா
அந்த எக்லேயே அந்த நேச்சுரல் சால்ட் இதில் ரீட்டைன் ஆகும். அதுதான் இதில் ஒரு ஹைலைட்டே வந்து எக்கில் வந்து நேச்சுரல் சால்ட் வந்து உங்களுக்கு ரீட்டைன் ஆகும். ஒன்றா மிக்ஸ் பண்ணுறேன். இப்போ ஒரு நிமிஷம் இந்த தேங்காயெல்லாம் ஒரு பச்சை வாசனை போகிற அளவுக்கு 1 நிமிஷம் சூடு பண்ணியிருக்கிறேன். ஓகே, ஸ்டீம் வந்துடுச்சு, பச்சை வாசனை போயாச்சு. இதை எடுத்துக்கிறேன். இப்போ என்ன பண்ணிடுறேன்னா இந்த எக்கு அப்படியே தூக்கி உள்ளே போட்டுறேன். அப்படியே போட்டுருங்க, அவ்வளோதான். போட்டுட்டு ஒரு கிளறு. சில பேர் வந்து சாதத்துக்கு கொஞ்சம் கிரேவியாக வேணும் அப்படின்ட்டு சில பேர் எதிர்பார்ப்பாங்க. அந்த மாதிரி கிரேவியாக இருக்கும்போது கொஞ்சம் நீங்கள் தண்ணி சேர்த்துட்டா போதும். சப்போஸ் உங்களுக்கு காரம் வேணும் அப்படின்ட்டிங்கன்னா கூட ஒரு மிளகாய் வச்சுங்க. ஆனால் டேஸ்ட் வந்து சான்ஸே கிடையாது, எக்ஸலண்ட் டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோ ஒரு டேஸ்ட்டு. அதாவது ஒரு முட்டை ஆம்லேட்டுக்கு பதிலாக இதை வந்து நீங்கள் சாப்பிட்லாம். ஏற்கனவே போன எபிசோடில் உங்களுக்கு ஒரு உளுந்து சாதம் காட்டியிருந்தா பாருங்க, அந்த உளுந்து சாதத்துக்கு இது சைட் டிஷ் வந்து ஒரு எக்ஸலண்ட் காம்பினேஷன். இந்த முட்டை அவியல் வந்து பியூட்டிஃபுல் காம்பினேஷன். இங்கே பாருங்கள், இந்த முட்டை அவியல் சிம்பிள் வே ஆஃப் மேக்கிங் முட்டை அவியல். நீங்கள் உங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குங்கிறத சொல்லுங்கள். டெஸ்கிரிப்ஷனில் எல்லா டீட்டெயில்ஸும் இதை பற்றி கொடுத்துருக்குறோம். அதனால் ஒரு பியூட்டிஃபுல் ரெசிபி, சிம்பிளாக குழந்தைங்க அவ்வளவு விரும்பி சாப்பிடுது. சில இடங்களில் குழந்தைங்கள்லாம் இந்த முட்டையை ஃபுல்லாகவே காலி பண்ணிடுறாங்க. அதேமாதிரி எவ்வளவு ஏஜ் ஆனவங்களும் இதை சாப்பிட்லாம். ஏன்னா இது வந்து டெம்பரேச்சர் கண்ட்ரோல்லையே உங்களுக்கு குக் பண்ணியிருக்கிறோம். அதனால தான் நான் ஏற்கனவே சொன்னேன், ஒரு சர்ப்ரைஸ் இருக்குதுன்னு சொன்னேன் இல்லையா, வேறு ஒன்றும் இல்லை. அந்த எல்லோவாகவே இருக்கும். எல்லோவும் ஒயிட்டும் சேர்ந்து சாப்பிடும்போது அந்த எக்கோட பெனிஃபிட்ஸ் வந்து நமக்கு கிடைக்கும். வெரி எனர்ஜெட்டிக் ஃபுட்டு. எமர்ஜென்சிக்கு ஒரு ரைஸும் முட்டை அவியல் வச்சு நீங்கள் சாப்பிட்டாலே வேறு எதுவுமே வேண்டாம். குழம்பா வேணால் கொஞ்சம் தண்ணி வந்து நீங்கள் சேர்த்துக்கலாம். தேங்க்யூ, வணக்கம்.